ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத் வார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசுதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருப்பியோ நமக. விகனச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்மிக வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2016 ஞாயிற்றுக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பார்க்கலாம். ஒரு திருமணத்துக்கு நாள் பார்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான காரியமாக இப்போ போயின்னு இருக்கு. ஏன் அப்படி நாள் பார்க்கறதுல எவ்வளோ நமக்கு கடினமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், முதல் விஷயம் சத்திரம் கிடைக்கிறது கஷ்டம். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சுப முகூர்த்தம்னு கொடுத்தா அதில் சத்திரம் இல்லைன்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது, எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், கிரகப்பிரவேசம் பண்ணுறதா இருக்கட்டும், கல்யாணம் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், இது ஒரு நல்ல விஷயம் அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போகிறதா இருக்கட்டும், ஒரு நல்ல நேரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா போயிடுது. நல்ல நேரம் கிடைக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கி பரபரப்பான வாழ்க்கையில் சரி இன்றைக்கி அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடுங்கன்னு சொன்னால், இல்லையா அன்றைக்கி வேறு ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லிடுறேன். சரி இன்றைக்கி கம்பெனி ஆரம்பிக்கலாமன்னா ஒன்று அந்த பூஜை பண்ணி வைக்கிறவர் வரத்துக்கு நேரம் இல்லாமல் போயிடும், இல்லை அவள் எல்லோரும் இன்வைட் பண்ணணும்னு ஒரு 100 பேர் அது கூப்பிட்றதுக்கு டைம் இல்லாமல் போயிடும். ஒரு நல்ல முகூர்த்த நாள் கொடுத்தா கூட அதில் ஒரு காரியத்தை நடத்தக்கூடிய அளவு நமக்கு சாத்தியம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இந்த கல்யாணம்னு சொல்லிட்டா கேட்கவே வேண்டாம். நல்ல சத்திரம் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு சில பேர் சொல்லுவா எனக்கு ஒரு 50 கார் நிறுத்தணும், சில பேர் சொல்லுவா மெயின் ஏரியாவில் இருக்கணும், இன்னும் சில பேர் சொல்லுவா ஏசி டைனிங் ஹால் வேணும். இப்படி அவள் கேட்குறபடி அமையிறதும் கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த கல்யாணம்ன்றது அந்த காலத்தில் 6 மாதத்துக்கு முன்னால் பார்ப்பான். இப்போல்லாம் நம்ம 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாலே பார்க்குறோம். அப்போ சத்திரங்கள்லாம் புக் ஆகிடுது. இப்போ நல்ல முகூர்த்தம் கிடைக்கிறது கஷ்டமாக போயிடுது. அப்படி வரும்பொழுது கிரக பிரீத்திகள் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயம் பண்ணலாம். இது ரொம்ப லகுவாக சொல்கிறான். இது ரொம்ப லகுவாக சொல்கிறான். நீங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு அந்த லக்னத்தில் தோஷத்தை கொடுக்குறதோ, நீங்கள் ஜோதிடர் சொல்வார். அதை ஒரு ஜாதகம் பார்க்குறீங்க, அந்த ஜோதிடர் லக்னம் போட்டு கொடுக்கும்போது அவர் சொல்வார், சூரியன் சரியில்லை, சந்திரன் சரியில்லை, சுபா சரியில்லை. அது நீங்கள் ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे. भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भूतवेताळजुष्टाय महाभोगोपवीतिने भीमाट्टहासवक्त्राय कपर्दिस्थाणवे नमः. नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय
जटामकुटधारिणे पूषदन्तविनाशाय भगनेत्रहणे नमः भविष्यद्वृषचिह्नाय महाभूतपते नमः भविष्यत्त्रिपुरान्ताय तथान्धकविनाशिने कैलासवरवासाय करिकृत्तिनिवासिने विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः विकराळोर्ध्वकेशाय भैरवाय नमो नमः अग्निज्वालाकराळाय शशिमौळिधृते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे भविष्यत्कृतकापालिव्रताय परमेष्ठिने तथा दारुवनध्वंसकारिणे दिग्मशूलिने कृतकङ्कणभोगीन्द्र नीलकण्ठत्रिशूलिने प्रचण्डदण्डहस्ताय बडवाग्निमुखाय च वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः वेदान्तवेद्याय नमो यज्ञमूर्ते नमो नमः दक्षयज्ञविनाशाय जगद्भयकराय च विश्वेश्वराय देवाय शिवशम्भो भवाय च कपर्दिने कराळाय महादेवाय ते नमः नमो देवादिदेवाय त्रिनेत्राय महात्मने रक्तपिङ्गळनेत्राय जटामकुटधारिणे एवं देवैस्तुतः शम्भुः उग्रधन्वासनातनः उवाच देवदेवोऽयं यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते यत्करोमि तदुच्यते ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் மென்மேலும் வளர்ச்சி அடையவும் ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. சௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா க்ஷமா சிவாதாத்ரி